நம்ம என்ன பண்ண போறோம்னா இவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க. ஆந்திரா ஆவக்காய் பச்சடி அளவோட பீஸ் எடுத்துக்கணும். மாங்காய் பீஸு அது நல்லெண்ணெய் முக்கி எடுத்துக்கணும். இது மாதிரி ஆயில் நல்லெண்ணெய்லாம் இப்படி முக்கி இப்படி முக்கி எடுக்கணும். பீஸ் எல்லாம் இப்படி முக்கி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு எல்லா பீஸும் நம்ம இப்படி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாகவே கடுகு பொடி எடுத்துகிட்டு நல்லா ஒரு அளவு ஃபுல்லாக இதோ இந்த மாதிரி பொடி ஆக்கணும். பொடி ஆக்கிட்டு இது மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாகவே மிளகாய்த்தூள், ஒரு பவுல் இந்த காயில் பீஸில் போட்டுக்கிட்டு இது மிளகாய்த்தூள் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறமா சால்ட்டு அரை பவுல், ஒரு ஃபுல் பவுல் நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். ஆனால் அரை பவுல் சால்ட் எடுத்தால் போதும். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணோம்னா வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி ஊற்றிடு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்ட அப்புறம் 3 டேஸ்க்கு அப்புறமா ஃபுல்லாகவே இதாகிடும். அப்புறமா நம்ம எவ்வளோ நல்ல பீஸு உள்ளே ஃபுல்லாக முணுகிற வரைக்கும் நல்லெண்ணெய் போட்டு ஆயில் மேலே வரணும். அப்படி நல்லெண்ணெய் போட்டுட்டு வச்சுக்கணும். லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். ஆயில் பீஸு தெரியாத அளவுக்கு ஆயில் மேலே அப்படி நிற்கணும். அந்த அளவுக்கு போட்டது தான் இப்போ நம்ம கொஞ்சம் தான் ஆயிலில் இந்த பீஸ் எல்லாமே இது பண்ணி போட்டோம். ஆனால் இது 3 டேஸ்க்கு அப்புறம் தான் முழுசாக ஆயில் நல்லா ஊற்றுறோம். இதுதான். இதுக்கப்புறமா பூண்டு உரித்து நிறைய எவ்வளோ பூண்டு வேணுமோ அவ்வளோ பூண்டு போட்டுக்கலாம். அதில் இதுதான் ஆந்திரா ஆவக்காய் பச்சடி ஸ்பெஷல். எல்லாம் பச்சையாக தான் இருக்கும். இதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.